வணக்கம் மக்களே, நான் உடுத்துறேன் மீனவன். இப்போ கடற்கரையில் தூண்டில் போடினோம், மீன் பிடிக்க தூண்டில் போடினோம். வாங்க பார்க்கலாம். அவ்வளோ தூண்டில் போடுறார் மக்களே, பாருங்க. என்னவா என்ன பிடிச்சீங்களா மீன்கள்? எட்டு மணிக்கு வந்துட்டியல் கடற்கரைக்கு? சும்மா ஓடி சின்ன சின்ன குஞ்சு அது கொழுவா இதே கொண்டு போகுது. மீன் இழுக்க போறார். பெருசு மாட்டுனா மாட்டு வேணா தானா விழுங்கி போடுவேன். சின்ன தூண்டில இப்படி இப்படி இந்த மீனா பாத்தியா? ஓ அண்ணன் இழுக்கிறா பாருங்க, மீனா பாருங்க, தூக்கி காட்டுங்க அண்ணன். ரைட், எப்படி பார்த்தீங்கன்னா துடிக்குது பார்த்தீங்களா? எப்படி துடிக்குது பார்த்தீங்களா? இப்போ அடுத்த இடம் அண்ணா போட போகிறாரா தூண்டில்? அண்ணா குத்த போயார் தூண்டில் வைக்கிறா பாருங்க. பார்த்தீங்களா? கையால் அடித்து தான் உடைக்கிறார் ஏரியில். தூண்டில மீன் கொஞ்சம் குறை வேணா குறை. நேற்று முந்தினால் பிடிச்ச வராமல் பரவாயில்லையா, கொஞ்சம் குறைவாக தான் கிடக்காம அவள் போடுவது தூண்டில். அவள் சொல்லுது மழை தளர விடாமல் போட்டால் தான் பிடிக்கலாம் அவன் சொல்லுவாள். சில பேர் நிற்கிறான் கடற்கரையில், வீரர்கள் கிண்டி கொண்டு நிற்கிறோம். அண்ணன் இழுக்கிறார் பார்ப்போமா என்னென்ன. அண்ணா இது மிஸ்ஸாக போட்டுன்னு சொல்கிறார். ஆனால் பெரிய மீன் பார்த்தா பிடிங்கி போடுவேன். 2-3 நாள் பிடிச்சேன் நான். 2 கிலோ தான் பிடிச்சேன். இந்தாக்க இது இந்த கொஞ்சம் சறுக்கிறது தான் கிடக்கேன். இந்த நிலப்பாடு காலநிலை சொல்லுது இன்னைக்கு நிலப்பாடு காலநிலை கொஞ்சம் பிள்ளையாக கிடக்காம இல்லாட்டியா தான் பிடிப்பேன் அவன் நாள் சொல்லுது. பாலையெல்லாம் கிண்டி கொண்டு போகுதா கடந்து அந்த கறிக்கு சட்டை போயிருக்கு.
அண்ணன் இழுவையாக பார்த்தீங்களோ ஏன்னா பார்க்க மிஸ்ஸாக போட்டு ஆனால் ஓகே இதே கிடாக்கு என்னது சின்ன மீன் கொழுவாது. ஓ சொல்லுறா சின்ன மீன் வந்து கொழுவாதான். பெரிய மீன் வந்தால் அதை அப்படியே விழுங்கி போடுமாமண்ணா சொல்லு. சொப்பின்னு ஒன்று வந்திருக்கு. அளவெல்லாம் ஓடி ஓடி போடுது பார்த்தீங்களா. இதா அப்படியே கிடாக்கு காட்டு பாருங்க. இதா அப்படியே கிடாக்கு. ஓ அவ்வளோ இதுக்கே கொழுவாதான். அதுக்கு சின்ன மீன் தான் காத்தாடிச்சு இல்லையான சோளாகம் வரும். ஒரே காத்தாடிச்சு இல்லையான சோளாகம் வரும். கரை பிடிக்கிறதே சரியான கரை பிடிக்கிறதே காசு வேணும். இந்த மாதம் சிக்கலாம் ஒழுங்கான காத்தாடிச்சு தான் இன்னும் மீன் தான் இப்படி மீன் கொழுவானா. ஜனம் இதுதான் ரசிந்துமா கிண்டி தங்கள அன்றாட சேவையாளுக்கு கருத்தொழிலாளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கு. வைராக்கியம் பயன்படுத்தும். நானும் அதைத்தான் கிண்டி வச்சுட்டு இப்போ கருத்தை வச்சு போட்டு கொண்டிருக்கு. சரி வர மாட்டேன் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறான்னு பார்ப்பாமா. யோசிக்காம போடுங்க ஐயா கிடைக்கும் உங்களுக்கு காரணம். இப்போ 3 மணி போல் தெப்பம் வலிக்கு போனாலும் கரைக்கு கூட கஷ்டமாக இருக்குது. அந்த வலையை போட்டு 3 மணித்தியாலும் விட்டு விடிய இழுத்து வந்தாலும் கரை கூட இல்லாமல் இருக்குது. சரியான கஷ்டமான நிலைமையாக அதான் போ. இப்படித்தான் மக்களே தூண்டி போட போட இல்லாமல் வரும். சில வாழ்க்கை வறுக்கும் கொஞ்சம் சில நேரங்களில். என்ன செய்கிறது மேலே தலை போடுவோம். உங்களுக்கு கருத்ததுக்காண்டி போடுவோம். பொறுமை வேணும். பொறுமை இல்லாத செய்யலை. எவ்வளவு தரம் போட்டு சின்ன மீன் பாருங்க. சில நேரம் பெருசும் இதாக்கிறாக்க மாட்டோம். அவள் பொறுமை வேணும். நேரம் கரெக்டாக வைக்க வேண்டி ரைவாண்டிக்கு வந்துட்டு பார்ப்போம். மீன் வராதாம். இந்த தூண்டிலுக்கு சின்ன தூண்டிலுக்கும் தப்புப்பாடு என்ன செய்யலாம். இதான் பிடிக்கவும்
அதை கொஞ்சம் பொறுமையாக 2 வடையாக சின்ன வேணா பிடிக்கிறீங்க என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பெரிய மீன் வந்தது வந்து சின்ன மீன் தான் சின்ன மீன் தான் மாதிரி வெயில் கொளுத்து தானே சரியான வெயிலாக இருக்கு பாப்போம் நின்று பார்ப்போம் கொஞ்சம் நின்று பார்க்க தெரியும் வேற என்ன சின்ன மீன் தான் கொண்டு போகுது சின்ன மீன் பிள்ளையாட்ட கொடுக்கு வீரியாண்ணே சொல்லுவாரான் சின்ன தூண்டில் இது எத்தனை நம்ம தூண்டில் 20 20 அதோட சின்ன மீன் தான் பண்ண எத்தனை வருஷமா கடத்தொழில் செய்யறியா நான் கிட்டத்தட்ட 17 வயது இப்போ எனக்கு 49 வயது 17 வயதில் படிப்பை முடிச்சு கொண்டு இந்த தொழிலை ஆரம்பித்தேன் இப்போயும் தொழில் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சின்ன மீன் தான் கொண்டு போகுது சின்ன மீன் பிள்ளையாட்ட கொடுக்கு வீரியாண்ணே சொல்லுவாரான் சின்ன தூண்டில் சரிவரம் ஆகிறாக்கு இதோட போப்போ நேரம் வந்துட்டு கரை நேரம் என்ன செய்கிறாரு பாப்பாமா பாருங்க மக்களே அடுத்த அண்ணா ஒரு தூண்டிக்கு இறைவனை குத்தி கொண்டிருக்கிறார் அண்ணா இந்த வந்து எத்தனை மீன் பிடிச்சாங்க இப்போ தான் வந்து பிடிக்க இல்லை இப்பயே வந்தீங்க அதில் நிற்கிற அண்ணா ஒரு டன்னு 3 மீன் பிடிச்சிட்டார் அவர் வந்து போலிக்க வந்துட்டார் அண்ணா போட போறா பாருங்க ரைட் அண்ணன் பாடா பிடிச்சிட்டா போலடாக்கு ரைட் அது பிடிக்க இப்படித்தான் சில இடங்களில் மீனங்களை ஏமாத்தும் பொறுமையாக பிடிக்கும் பாருங்க இதே காலையில் இதே மீன் கொண்டு வரும் நானும் போட்டு பாவாண்டு வேண்டினான் பார்க்கலாம் எனக்கு என்ன கட்ட
எனக்கும் ஒன்றும் பயம் இல்லை.